நுங்கம்பாக்கம் ட்ரெயின்ல வருவாங்க. நுங்கம்பாக்கம்ல இருந்து என் கூட ஆஃபீஸ் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வந்து என் கூட வந்துருங்க நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பைக்ல கூட்டு போனேன். அப்படி வந்தவங்க அதுக்கப்புறம் டெய்லி வந்து நான் அங்க வந்துறேன் நீங்களே கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி இப்படி வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஸோ அங்கேருந்து ஒரு 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 செர்டன் பாயிண்ட்ல வந்து அவங்க இந்த மாரி நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. She told you. ஆமா, ஆமா. வாட் ஏய். லவ்வா? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியவே தெரியாதே. சாரி ஏய். நான் அந்த மாரி உங்கள்ட்ட பழகல. ஏய். அப்படின்னு இது யூசுவலா பொண்ணுங்க சொல்லுவாங்கன்னு சொன்னா நீ என்ன சொல்லிட்ட? இல்ல எனக்கு ஆக்சுவலி நான் அந்த மாரி தான் சொன்னேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆப்வியஸா எனக்கு அவள ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நான் லவ் பண்ணணுன்ற எண்ணம் இல்லாமலாம் இல்ல. இதெல்லாம் இருந்தது. பட் தென் கண்ணு முன்னாடி வந்து நெறைய கமிட்மெண்ட் தான் என் கண்ணு முன்னாடி வந்தது. அவ ஐ லவ் யூன்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்ட உடனேயுமே எங்க கண்ணு முன்னாடி ஐயோ! நானே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கேன். அந்த மாரி ஆயிடுச்சு. ஸோ அந்த பயத்துல இருந்தது. ஒரு செர்டன் பாயிண்ட்ல இல்ல இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டேன். Okay. So then from then there's no looking back. ஆமா ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருந்து அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயி அப்புறம் லவ்வர் ஆயிட்டோம். லவரை கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்ப பாரு ஒரு குட்டி பாப்பா இருக்கு.